ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டேனாலே நான்வெஜ். உங்கள் வீட்டில் என்னன்றது சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மட்டன் வறுவல் ப்ளஸ் வெறும் குழம்பு. வெறும் குழம்புனா இப்போ நாகர்கோவில் சைட்லாம் புளிக்கறி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தேங்காய் ஒளிச்சோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். மட்டன் வறுவல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவைக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3த்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அது ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வேலை ஓடிடும். குக்கர் எடுத்துகிட்டு நல்லா மட்டனை கல் உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருங்க. இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ண வெங்காயம் நல்லா பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா அது மசிஞ்சிடும் குக்கரில் விசில் வைக்கும் போது. அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கல் உப்பு இதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம சூப்புமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப் மாதிரி தண்ணி வரும். அதில் நீங்கள் பெப்பர் போட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இப்போ சூப் எடுக்கலை, அடிக்கிற வெயிலுக்கு இப்போ சூப்பு குடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு லெமன் சோடா போட்டு குடிச்சிட்டேன். அதனால் நான் சூப்புக்கு எடுக்கலை. பட் சிக்கனோட மட்டன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் பயங்கர ஹீட்டு. இந்த வெயிலுக்கெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம என்ன ஆவோன்னே தெரியல. நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட கை வச்சு நல்லா மட்டனோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ்ஸே. இது கூட என்னெல்லாம் தாளிப்புக்கு பண்ணணுன்றதை ரெண்டாவது பார்க்கலாம் வாங்க. மட்டனுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, கடாய் வச்சுட்டு அதில் கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் பட்டை இதை போட்டுட்டு தனியா காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. இதுதான் மட்டன் மசாலா. வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் போட வேணாம், இதை மட்டும் போட்டாலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கனுக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது நாட்டுக்கோழி அந்த மாதிரி பண்ணுறனா கூட அது நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பன்னீருக்கு கூட பன்னீர் டிக்கா வைக்கும் போது கூட இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 5 விசில் வச்சு இந்த மட்டன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் மட்டனில் தண்ணியே ஊற்றலாம், ஆனால் அது நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா மட்டனில் இருக்க தண்ணியே அதுக்கு போதுமானது. நம்மளுக்கு சூப் வேணா மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம தாளித்து எடுக்கணும், அவ்வளோதான். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே அதில் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க மட்டனை தூக்கி தட்டிடுங்க. தட்டி அந்த தண்ணி லைட்டாக வற்றி வர்றது நம்மளுக்கு தெரியும். அந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ மட்டன்னா ஒரு 3 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வறட்டி எடுக்கணும். சூப்பராக இருக்கும் அந்த மட்டன் கிரேவியே. சிக்கன்லேயுமே இந்த மாதிரி வரட்டி மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபி என்னோடய சேனல்லே கொடுத்துருங்க, கண்டிப்பாக உள்ளே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மத்தியான டைமில் எங்கள் சின்ன ஷெஃப் ஹாலில் சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவும் உங்களுக்காக சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? அப்படி இப்படி எங்கள் குட்டி ராணிக்கிட்ட விளையாடிட்டு மட்டனும் கொதிச்சிருச்சு. சரி குழம்பு வச்சிடலான்னு அத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு. இதோட ஃப்ளேவர் உங்களுக்கு இஞ்சி பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் இஞ்சி தூக்கலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ஒரு பீஸ் வெங்காயம், இவ்வளோ தான். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
அதுக்குள்ளே நம்ம மட்டன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஃபைனலாக நம்ம தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கி வச்சுட்டா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. புளிக்கறிக்கு நல்லா புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நல்லா கழுவி மிக்ஸி ஜார்லாம் கழுவி கறக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சமையல் பண்றீங்களா? என்ன சமையல்? பொரியல் பண்றீங்களா? கிழங்கு பொரியலா? அப்படியே கிழங்கும் மசிச்சு எடுத்தாச்சு. என்னோட சண்டே இப்படி தான் போச்சு. பாப்பா கூட விளையாடிட்டு சமையல் வீடியோலாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி சண்டே போச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிழங்கும் மட்டனும் அல்ட்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மார்னிங் பண்ண கீ ரைஸ் கொஞ்சம் இருந்தது, அதையும் வச்சு லன்ச் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.